உங்க குழப்பம் உங்க ஜெபத்தை தோற்கடிக்குது. சிலர் ஜெபிக்கலான்னு போறீங்க, ஆண்டவரோட பேசலான்னு போறீங்க. ஆனா போய் ஜெபிக்கிற நேரத்துல அந்த 1 1/2 மணி நேரம் இல்ல 1 மணி நேரம், ஏன் 1/2 மணி நேரமே இருக்கட்டுமே, அந்த 1/2 மணி நேரமும் நீங்க எதை எதையோ யோசிச்சுட்டு திரும்ப வரீங்க, எதை எதையோ சிந்திச்சுட்டு திரும்ப வரீங்க. அப்போ முதல்ல பிசாசு உங்க குழப்பத்தினால எதை தோற்க வச்சுட்டான் பாருங்க, உங்க ஜெபத்தை தோற்கடிச்சுட்டான். நீங்க நினைப்பீங்க 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணேன், 1 மணி நேரம் ஜெபம் பண்ணேன். ஆனா நீங்க போனீங்க, பைபிள் வாசிச்சீங்க, அங்க உட்கார்ந்தீங்க. ஆனா ஒரு நிமிஷம் கூட நீங்க என்ன பண்ணலன்னா சரியான முறையில ஜெபம் பண்ணல. ஜெபம் பண்றது முக்கியம் இல்ல, சரியான முறையில பண்றோமா, சரியான வகையில பண்றோமா, அதுதான் முக்கியம். இன்னைக்கு நானும் சொல்லலாம் 3 மணி நேரம் ஜெபம் பண்றேன், 4 மணி நேரம் ஜெபம் பண்றேன். அது இல்லப்பா விஷயம். வசனம் சொல்லுது உன் முழு உள்ளத்தோடும், முழு ஆத்துமாவோடும், உன் முழு பலத்தோடும், முழு மனதோடும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக. எல்லாத்தையும் நம்ம பெர்ஃபெக்ட்டா பண்ணோமா, இந்த நாளையும் சேர்த்து நம்ம அதுதான் ஜெபம்.